இந்த மாநாடு என்பது நம்முடைய மலேசிய இந்து சங்கத்தினுடைய 60 ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மலேசிய இந்து சங்கம் கடந்து வந்த பாதை என்பது மிகவும் கடினமான பாதை, கரடுமுரடான பாதை, பல சவால்கள், பல சலசலப்புகள். இதற்கும் மத்தியில் சமுதாயத்தோடு பின்னி பிணைந்து கொண்டு தன்னுடைய கடமையை செவ்வென செய்து கொண்டிருக்கின்றோம். பல வழக்குகளையும் சந்தித்திருக்கின்றோம். இது ஒரு தாய் சங்கம் என்ற ஒரு போர்வையில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் நமக்கு கல்லடி பயங்கரமாக பட்டு கொண்டிருக்கின்றது. இருப்பினும் நம்முடைய சமய நிகழ்ச்சிகள், நம்முடைய சமய கோட்பாடுகளை நம்ம தவறாமல் நம்முடைய நிகழ்ச்சிகளை செவ்வனே செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த திருமுறை மாநாடு மையமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய 60 ஆண்டுகளுடைய ஸ்லோகன் 60 ஆண்டுகளின் உறுதியுடன் எதிர்கால வெற்றியை நோக்கி என்ற தலைப்பில் தான் இந்த 60 ஆண்டு காலத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திருமுறையே சைவநெறி கருவூலம் என்னும் கருப்பொருளை திருப்பொருளாக கொண்டும் மறைநாயகனாம் பரமனரும் மறைப்பொருளாம் திருவருளை நாடியும் நடைபெறுகின்ற திருமுறை மாநாடு சைவமனம் கமலும் சிவம் பாங்கோடும் நிறைவேறிட அருள் புரிவாய் முப்பொருள் முதல்வனே வேத நாயகனே. மலேசிய இந்து சங்கத்திற்கு மகுட நிகழ்வாக அமையும் என கருதுகின்றேன். இந்த நிகழ்வு ஒப்பில்லா உயர்விழா நன்மறைக்கு யான்றும் சிவஞ்சான்றோர் பெருமக்களால் இங்கே இருக்கின்ற அனைத்து சிவச்சான்றோர்களுக்கும் ஏற்பற்ற பாடல்களை உள்ளமுருக ஓதும் போதில் ஏற்படும் இன்பத்திற்கு எல்லை இல்லை. இதைத்தான் நேற்று சூசுமை ஐயாவும் சொன்னாங்க, இன்று காலையில் பேசின ஐயா தர்மலிங்க ஐயாவும் சொன்னாங்க. ஆக தேவார திருவாசகங்கள் ஒவ்வொரு இல்லத்திலையும் ஒலித்தால் கண்டிப்பாக நம்ம மோட்சம் பெறுவோங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதைத்தான் நம்ம வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் பரமனை நாடுவதற்கு பதிலாக அவனே நம் அருகில் நம் உள்ளத்திருகையில் செம்மாந்து அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தையும் திருநெறிய தமிழாம் திருமுறையும் ஓதும் போதில் நாம் ஒரு சேர உணர முடியும். அதை ஓதும் போது தான் தெரியும் அந்த எம்பெருமான் நம்மோடு இருக்கின்றார் என்று. அதான் நம்ம பேர் ஓதவே மாட்டேன்றோம். அதுதான் எங்கே ஓதணுமோ அங்கே ஓத மாட்டேன்றோம், எங்கே ஓதக்கூடாதோ அங்கே போய் ஓதி கொண்டிருக்கின்றோம். மறைமுகமாக சொல்கிறேன். தனி வழிபாடு, இல்ல வழிபாடு, கூட்டு பிரார்த்தனை இதெல்லாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் அடியனுடைய சித்தாந்தம்.